டேங்க்கில் வந்து எலியும் அணிலும் விழுந்துச்சு. கேட்டால் மரத்துலேருந்து விழுந்துச்சான். எப்படி டேங்க்கோட சின்டெக்ஸோட இதை ஓப்பன் பண்ணி உள்ளே தானாக போய் விழுந்துரும் அப்படி தானே. அதை விழுந்து அந்த தண்ணியை எங்களுக்கு தெரியாமல் குடிச்சு என் பையன் கேஎம்சிஹெச்சில் அட்மிட் ஆகி ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் அப்போல்லாம் சரி ஓகே நம்ம கண்ணில் பார்க்காம இதையும் சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டேன். பட் இந்த டைமில் பேசின வேர்டு வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயும் விசாரித்தாங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே அறுவடை செய்வோம். ஸோ நான் எல்லாத்துக்கிட்டேயும் நானாக இருந்திருக்கேன். அதனால் எல்லோரும் இந்த பொண்ணு இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் அம்மா என்னை அப்படி வளர்க்கல. ஐ ஆம் வெரி ப்ரவுட். ஸோ அவங்கள 3 months டைம் கொடுத்துருக்காங்க. வீடு வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க, வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருன்னே தெரில ஒரு லேடி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து திருப்பியும் அதே தான் பண்ணாங்க. சாட்டர்டே இந்த ப்ராப்ளம் நடக்குது. 21st 22nd சண்டே ஈவினிங் வந்து அந்த லேடி வந்து சேம் இதே மாதிரி வேற ஒரு லேடி இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசினாங்க. ஸோ மண்டே மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ஆமாம் 1 o'clock சம்திங் இருக்கும். போய் ரிட்டன் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் கோயில் ஃபங்க்ஷன்லாம் போய்ட்டுருக்கறனால அவங்களால வந்து திருப்பி விசாரிக்க முடியலை. அப்புறம் பக்கத்து வீட்டில் யாருன்னே தெரில, அந்த லேடிக்கிட்ட நான் பேசினதே இல்லை. ஆப்போசிட் வீடு. அவங்க என்னைக்காவது தான் வருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுத்தா ஹவுஸ் ஓனர்கிட்ட கால் பண்ணி இந்த பொண்ணு இப்படி தப்பானவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லேடியும் வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதையும் ஹவுஸ் ஓனர் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அது மாதிரி இருந்திருந்தால் போய் கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்னை இப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹர்ட். 3 நாள் என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, தூக்கம் வரல. அவ்வளோ அழுது, முருகா என்னை இப்படி சொல்லிட்டாங்களே முருகா அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களை பற்றி தெரியாமல் இப்போ ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க, விலகி போயிருங்க. அவங்கள பற்றி தயவு செய்து ஒரு விஷயத்த தப்பாக மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, கஷ்டம் மாற மாட்டாங்க.